கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் இருந்து அவர் வாக்குத்தத்தத்தை நமக்கு 14வது வசனத்தை கொடுத்தார். ஆனபடியினால் இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நாம் எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் பலவிதமான செய்திகளை, தொடர் வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு கவனித்து வருகிறோம். அந்த வரிசையில் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் எரேமியா 31ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 27வது வசனம். எரேமியா 31:27. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். திரும்பவும் வாசிக்கிறேன் உங்கள் வேத கவனத்துக்காக. எரேமியா 31:27. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். கர்த்தர் நல்லவன். இந்த வசனத்திலே ரொம்ப கிருபையுள்ள ஒரு வார்த்தையை, ஒரு எதிர்கால வார்த்தையை பார்க்கிறோம். அந்த கிருபையுள்ள எதிர்கால வார்த்தை என்ன? அந்த வசன விதமாய் சொல்லுகிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கன்பான தேவச்சனமே, இந்த எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையும் இருக்கதான் செய்து. எனக்கு ஒரு பொழுது விடியாதா? எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையில இந்த ஜெயம் வந்துராதா? இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துராதா என்று சொல்லி எல்லாருமே எதிர்நாட்களை குறித்த ஒரு எதிர்பார்ப்போடுதான் இருக்கிறோம். எனக்கு அந்த எண்ணமே கிடையாது, எனக்கு அப்படிப்பட்ட விருப்பமும் கிடையாது, நான் எதையும் எதிர்பார்க்கல என்று சொல்லி யாரும் அந்த அளவுக்கு சுலபமாய் மறுக்கவும் முடியாது. அப்ப எல்லாருக்கும் அந்த எண்ணமும் விருப்பமும் இருக்குமானால் அதற்காகத்தான் இங்கு கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் வேதத்துல பல இடத்துல பல விதங்களில் எழுதியிருக்கிறது. நாட்கள் வரும் என்று என்ற வார்த்தை. அதிலே இந்த நாட்கள் வரும் என்ற வார்த்தை எரேமியா புஸ்தகத்துல மட்டும் குறைந்தபட்சம் 10 முறை வந்திருக்கு. 10 முறை இந்த வார்த்தை நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10 முறை திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருகிறது. அப்படியானால் ஒரு வார்த்தையை அந்த அளவுக்கு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றார்னா அது எந்த அளவுக்கு மகிமையானது என்பதை பாருங்கள். இப்ப முதலாவதாக நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, அப்படின்னா அதற்கு என்ன விளக்கம்? அதற்குரிய அர்த்தம் என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நாட்கள் வரும் என்றால் என்ன அர்த்தமா? அவர் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் நிறைவேற போகிறது என்று அர்த்தமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஆவியில் ஏவப்பட்டு சொன்ன ஒரு கூட்டம் நடத்தும் போது கர்த்தர் சொன்னார், கூட்டம் முடிந்த பிறகு உன்னைக்கே ஒரு அற்புதம் நடக்கும் கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சொன்னபடியே அந்த சூத்திரம் அந்த இடத்துல இருக்கும் போதே 5 லட்சம் ரூபாயை கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்து தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி.
அதுதான் இங்கு பார்க்கிறோம். நாட்கள் வரும் என்றால் என்ன அர்த்தம்? அவர் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறார். எனக்கன்பான சகோதரர்களே, எனக்கு பிரியமான சகோதரிகளே, விசுவாசமுள்ள தேவ ஊழியக்காரர்களே, நாட்கள் வரதான் செய்யும். இன்னைக்கு ஜூலை மாசம் 5ஆம் தேதி, நாளைக்கு 6ஆம் தேதி சொன்னாலும் சொல்லாட்டி வரதான் போகுது. இது ஜூலை மாசம். அடுத்து கொஞ்ச நாள்ல ஆகஸ்ட் மாசம் சொன்னாலும் சொல்லாட்டி வரதான் போகுது. இது முதல் வாரம். இது முடிஞ்ச உடனே அடுத்த 2வது வாரம் வரதான் போகுது. இது 2024வது வருஷம். சொன்னாலும் சொல்லாட்டி அடுத்து 2025 வரதான் போகுது. நாட்கள் வரும் என்று சொல்லுவது அங்கு பெரிது கிடையாது. அதற்கு உண்மையான அர்த்தம் என்னவென்றால், அவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற போகிறது என்ற அர்த்தம். பைபிள்ல தேவனுடைய வசனங்கள் நிறைவேறுவதற்கு பல காலங்கள், ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கும் ஒவ்வொரு விதமான காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கு சாமுவேல் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் யாவும் அன்றைய தினமே நிறைவேற தொடங்கினது அன்றின் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல பார்த்தா எலிசா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த சீரியா பட்டணத்துல மறுநாள் நடந்தது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அவர் உயிர்த்தெழுந்த 3ஆம் நாளில் நடந்தது என்று பார்க்கிறோம். அப்புறம் சில தீர்க்க தரிசனங்கள் அடுத்த மாதம் நடந்தது. எப்படி? விளையாத விளைச்சல் எல்லாம், கனி கொடாத மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்க ஆரம்பித்தது. அதனால மாதந்தோறும் புது கனி கொடுக்க ஆரம்பித்தது. அப்போ சில தீர்க்க தரிசனங்கள் அடுத்த மாதத்துக்கு அப்புறம் நடந்தது. இன்னும் சில தீர்க்க தரிசனம் வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது. சாராள பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது, அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். இது வருஷம் கடந்து நிறைவேறுகிற தீர்க்க தரிசனம். அடுத்து தேவன் ஒரு காலத்தை சொல்லுகிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இந்த ஆலயம் இடிக்கப்படும் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை சொல்லுகிறார். இப்போ ஆவிக்குரியவர்கள் தெரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு தேவ ஜனங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு சொல்லக்கூடாத வார்த்தை தான், வேற வழி இல்லை. ஒரு மடத்தனமான, ஒரு புத்தீனமான அவசரம் என்னன்னா, எந்த ஊழியக்கார் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அது உடனே நடக்கணும். அன்னைக்கே நடக்கணும், இல்லாட்டி அந்த வாரமே நடக்கணும், அவர் இல்லாட்டி இந்த மாசமே இல்லாட்டி அவர் சொன்னது சரி கிடையாது. அவர் சொன்னதுக்கு கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்றாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, சில தீர்க்க தரிசனங்கள் அன்னைக்கே நடக்கும். சில தீர்க்க தரிசனம் சமாரியாவிலே மறுநாள் நடக்கும். சில தீர்க்க தரிசனம் எருசலேமிலே 3வது நாள் நடக்கும். சில தீர்க்க தரிசனம் அடுத்த வாரத்திலே நடக்கும். சில தீர்க்க தரிசனம் அடுத்த மாதத்திலே நடக்கும். சில தீர்க்க தரிசனம் சாராளுடைய வாழ்க்கை அடுத்த வருஷத்தில் நடக்கும். அப்போ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னா, அவர் சொன்ன நல்வார்த்தைகள் நிறைவேற வேண்டிய காலம், நிறைவேற வேண்டிய நாள் வந்துவிட்டது என்ற அர்த்தம். உங்களுக்கு சொல்லி 1 நாள் ஆயிருக்கலாம், உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வந்து 1 வாரமாக இருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணி பெற்று 1 மாதமாக இருக்கலாம், அல்லது எப்போதோ வெளிப்பாடு பெற்று 1 வருஷம் இருந்திருக்கலாம். அது எந்த நாட்களா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நான் வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாட்கள் வரும் என்று. அதற்கு அவர் கொடுக்கிற ஆதாரம் எரேமியா 33:14. அவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறினது. ஆண்டவர் சொன்னதை செய்தார் அல்லவா?
அன்னைக்கு சொன்னதை இதுக்கு முன்னாடி செய்தார், இன்னைக்கு சொல்லுகிறதை இனிமேலும் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர், நீ ராஜாவாய் இருப்பாய் என்று தாவீதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. ஓ அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே தாவீதின் வாழ்க்கையில் நடந்து ஆண்டவர் சொன்னபடியே அவன் ராஜாவாய் இருந்தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை சொல்றோம் அப்படியே நிறைவேறினது உண்மைனாக்கா ஏன் உங்க வாழ்க்கையில நிறைவேறாது? உங்க ஜீவியத்திலே அப்படியே நடக்கும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இங்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, நீ ராஜாவாய் இருப்பாய். இது நடந்ததா என்று கேட்டால் ஆம், நடந்தது. ஓ கர்த்தர் இந்த தாவீதை, அந்த மனுஷனை ராஜாவாய் உட்கார வைத்தார். அவன் தலையில கிரீடத்தை சூட்டினான். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் சொன்ன நல் வார்த்தைகள் நிறைவேற போகிறது என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவர். ஜெபத்தோடு இருங்கள், ஸ்தோத்திரத்தோடு இருங்கள், அதிக நம்பிக்கையோடும் ரொம்ப முக்கியமாய் தேவனுடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னா அதுக்கு நல்ல பொறுமையோடும் இருங்கள். உங்களுக்குரிய அந்த நாள் வரும், அந்த வெளிப்பாடு நிறைவேறுகிற நாள் வரும், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நாள் வரும். அதை கண்டிப்பாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அதுக்கு 2வது ஒரு ஆதாரம் என்ன, 2வது அடையாளம் என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவர் 3வது வசனம். எரேமியா 30:3 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் 2வது அர்த்தம் என்ன தெரியுமா? அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கன்பான விசுவாச தேவ பிள்ளையே, ஓ தேவனுக்காக ஜீவிக்கிறதும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுமான தேவ மனிதர்களே, உங்களை நோக்கிதான் உன்னதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நாட்கள் வருவது மாத்திரமல்ல, அந்த கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது மாத்திரமல்ல, நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. அல்லேலூயா. நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்பது என்ன? கேஸ் மேல கேஸ் போடு, வழக்கு மேல வழக்கு போடு. அரசியல்வாதியை பார்த்து, வக்கீலை பார்த்து, நீதிபதியை பார்த்து, எப்படி ஏதோ ஒன்று பார்த்து வர வேண்டியதை எடுத்துக்கிட்டு கிடைக்க வேண்டியதை பெற்றுக்கிட்டு நான் சுதந்திரிச்சு கொண்டேன் என்று சொல்லுவது அது தீர்க்க தரிசனம் கிடையாது. நாட்கள் வரும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின்படி நீங்க சுதந்திரிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எந்த
எந்த ரியாக்ஷனும் பண்ணாம இருந்து, எந்த நடவடிக்கையும் செய்யாம இருந்து, தானாகவே உங்க ஜீவியத்துல ஒரு நன்மையின் செடி முளைச்சிருக்கு. தானாகவே உங்களுக்கு வர வேண்டிய பணமும் நகையும் வந்துருச்சு. யார்கிட்டையும் நீங்க பலவந்தம் பண்ணல, யாருக்கும் நீங்க லஞ்சம் கொடுக்கல. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேமம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் சுதந்திரித்துக் கொள்ளுது. அப்போ வேதத்துல இப்படி சுதந்திரித்துக் கொண்டவர்கள் யார்? ஒரு வித்தியாசமான சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கிருக்கிற யூதர்களும் ஜனங்களும் தங்கள் காணியாட்சி நிலங்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் அலைந்தார்கள், திரிந்தார்கள். இதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் எப்படியோ ஒன்றும் இல்லாதவர்களாயிருந்தார்கள். ஆனா ஒரு நாள் தேவனுடைய தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு வந்தது. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டி வந்தது. நாட்கள் வரும் என்று சொன்ன கர்த்தர் அவர்களுக்கும் ஒரு நல்ல நாட்களை கொண்டு வந்தார். அந்த நாட்கள் வந்ததற்கு என்ன ஆதாரம்னாக்கா, இவங்க யார்கிட்டையும் போய் எதுவுமே கேட்காம இருந்து, ஒருத்தனுக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அந்த 10 ஏக்கர் நிலத்தை வித்து அதோட பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல அப்படியே வச்சிடும். ஒருத்தனுக்கு நல்ல சொந்த வீடு இருக்குது, அந்த வீட்டை கொண்டு போய் வித்த உடனே வீட்டை வித்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சாச்சு. சிலருக்கு நல்ல பெரிய விளைச்சலுக்கு வார்கோதுமை விளையுது, நல்ல தானியம் விளையுது, நிறைய கனிகள் காய்கள் விளையுது. அவங்க பார்த்தாங்க அப்படியே தானியத்தையும் வார்கோதுமையும் கோதுமையையும் எண்ணெயையும் சுத்திர கனிகளையும் காய்களை கொண்டு வந்து அப்படியே ஊழியர்களாகிய அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார். இப்ப கவனிங்க, இவங்க எங்கேயுமே போகல, யார்கிட்டையும் இவ்வளவு தரணும் கேட்கல, எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனா அவங்க சுதந்திரிக்கிறாங்க. எதை சுதந்திரிக்கிறாங்க? அன்றன்றைக்குரிய போஜனத்தை அவர்கள் சுதந்திரிக்கிறார்கள். அன்றன்றைக்கு உடுத்த வேண்டிய வஸ்திரத்தை சுதந்திரிக்கிறாங்க. அன்றன்றைக்கு தன்னோடு இருக்கிற சீசர்களுக்கும் அப்போஸ்தலர் வேண்டிய எல்லாவற்றையும் இருக்கிற இடத்துல அற்புதமா சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். அதில் பர்னபா போன்ற சமாதானக்காரனா இருந்தவர்கள் கூட இந்த அப்போஸ்தலர்ட்ட வந்து அப்படியே பாதத்தில் விழுகிறாங்க. எனக்கன்பானவர்களே, ஒன்று உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் வார்த்தையை கொடுக்காம நம்ம ஜெபிச்சு ஜெயிக்கிறோம் அப்படின்னா அதை போராடி பல முயற்சி எடுத்து ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். ஆனா கர்த்தரா ஒரு வார்த்தை சொல்லிட்டார், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லிட்டார், என் வசனத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். அப்படின்னா நீங்க எந்த பெரிய முயற்சியும் எந்த விதமான பெரிய பிரயத்தனமும் பண்ண வேண்டாம். அப்போஸ்தலர்கள் இருக்கிற இடத்தை தேடி அவங்களுக்குரிய எல்லாமே வந்ததை போல நீங்க இருக்கிற இடத்தை தேடி ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வர வைப்பார். அல்லேலூயா. அதற்கு 2 ஆயுதம் நமக்கு தேவை. அந்த 2 ஆயுதம் என்னன்னா, ஒன்று விசுவாசம் தேவை, 2வது நீடிய பொறுமை தேவை. இந்த விசுவாசமும் பொறுமையும் இருந்தாக்கா இந்த எரேமியா 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். தாவீது பாருங்க, சத்துருக்கள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன உடனே ஆண்டவரே தந்தை பின்தொடரட்டுமா, எனக்கு கிடைக்குமான்னு கேட்டு போராடி ஜெபம் பண்ணான். ஆண்டவர் பார்த்தாரு, நீ போராடுற ஜெபிக்கிற, நீ போப்பா எல்லாத்தையும் தரேன்னர்.
அப்ப தொடர்ந்து விரட்டி போய் ஆத்த கடந்து அங்க எல்லாரையும் வெட்டி கொன்னு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம்தான் போராடி போராடி போராடிதான் எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு திரும்பி வர்றான். ஆனா சமாரியாவுல பாருங்க, தீர்க்க தரிசனம் தானா வருது. இங்க பஞ்சம் இருக்கு, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. ஆனா ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, நாளை இந்நேரத்துல இங்க கழுத தலையும் விற்கும், கோதுமை மாவும் விற்கும், அப்பமும் விற்கும். தீர்க்க தரிசனம் வந்தது பாருங்க. அங்க யாருமே ராஜா கிட்ட போயோ மந்திரி கிட்ட போயோ ஃபுட் மினிஸ்டர்கிட்ட போயோ எதுவுமே பண்ணல. அங்க தீர்க்க தரிசனம் தானா நிறைவேறுது. என்ன நிறைவேறுது? நேற்றைக்கு காஞ்சி கடந்த மார்க்கெட்டு இன்னைக்கு ஓகோ ஓகோ ஜனங்களால நிரம்பி இருக்கு. நேற்றைக்கு ஊர்லையும் தெருவுலையும் அழுகையும் புலம்பலுமா இருந்த வீதிகள் இப்ப ஒரே சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கு. நேற்றைக்கு வீட்டை விட்டே வெளியே வர முடியாம அந்த கஷ்டப்பட்டவர்கள் இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்து ஆளாளுக்கு பார்த்து சந்தோஷப்படுகிறாங்க. இப்ப தெரியுதா? போராடி ஜெபித்து நீங்க பெறும்போது அது போராட்டத்துக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு வெற்றி. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறினாக்கா அது நீங்க இருக்கிற இடத்தை தேடி தானாகவே வரும். அது தானாகவே நடக்கும். குறைவுகள் நிறைவாகும், இல்லாமைகள் பரிபூர்ணமாகும். எதிர்பார்த்ததை விட ஆச்சரியமா இருக்கும். எல்லாம் நன்மைக்கும் மகிமைக்கும் ஏதுவாய்க்கிறீச்சு. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல ஒரு வார்த்தையை சொல்லணும் கர்த்தரனை பலவந்தம் பண்ணுகிறார். இது கர்த்தர் நல்லவே சற்று பயங்கரமான ஒரு வார்த்தை தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறதை நான் மறைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லிவிடுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 14வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு முன்பாக அந்த 31ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கர்த்தர் சொல்லுகிற அந்த எரேமியா 31:27 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதலாவது அந்த வார்த்தை சொல்லுது இஸ்ரவேல் குடும்பம். அப்புறம் அது என்னவா மாறிடுச்சு? யூதாவின் குடும்பம். இப்போ அதுக்கு பின்னாடி என்ன வருது? மனுஷ வித்து உள்ள வந்துருச்சு. அடுத்தது மிருக வித்து உள்ள வருது. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னா ஏதோ பொக்கிஷங்கள் திறக்கப்படுது, வானம் திறக்கப்படுது, சுதந்திரித்துக் கொள்ளுவது மட்டும் கிடையாது. உங்களை வாதிக்கிறவர்களை ஆண்டவர் விதைப்பதற்கு ஒப்பு கொடுப்பார். அவர்களை மிருகங்களுக்கும் பொல்லாத மனுஷர்களுக்கும் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் ஒரு இடத்துல இருந்து கம்பீரமா இருக்கிறதை போல இருக்கலாம், ராஜரீகம் படைக்கிறதை போல இருக்கலாம், அல்லது தங்களுடைய இனம் ஜனம் பந்துக்களை வைத்து பயங்கரமான கிரியைகளை செய்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறீர்கள், கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்கள், கர்த்தருக்காகவே இருக்கிறீர்கள் சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அவர்களை மனுஷ வித்தினாலோ மிருக வித்தினாலோ தேவன் விதைக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது. இந்த மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் அவர்களை தேவன் விதைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே
நீ சொன்னபடியே அவர்களை புளியும் ஆண்டவரே, நீ சொன்னபடியே அடியும் ஆண்டவர். ஜெபிக்கவே வேண்டாம், நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணுதான். இந்த எரேமியா 31 அதிகாரம் 27 வசனத்தை எடுத்துக்கிட்டு அது மேல கைய வச்சு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனுஷ வித்தினால் விதைக்க உமக்குதான் தெரியும், மிருக வித்தினால் விதைக்க உமக்குதான் தெரியும். இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு தெரியும் என்னைக்கு செய்யணும், எப்போ செய்யணும், யார செய்யணும், யாரை எதற்கு ஒப்பு கொடுக்கணும் அவருக்கு தெரியும். இந்த தீர்க்க தரிசனத்தையும் கூட நாட்கள் வருமென்று கர்த்தர் சொன்னார் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி உங்களுக்கு அவர் நிறைவேற்றதான் போகிறார். நீங்கள் அதை பார்க்கதான் போகிறீர்கள். உங்களோடு இருக்கிறவர்கள் உங்க கையை பிடித்து ஸ்தோத்தரிக்க போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து விட்டார் என்று சொல்ல போகிறார்கள். இது கர்த்தருடைய வாய் பேசுகிற சத்தியம். இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார், அவர் தம்முடைய வசனத்தை நிறைவேற்ற போகிறார் என்று அர்த்தம். இரண்டாவதாக, நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்று அர்த்தம். மூன்றாவதாக, உங்களுக்கு இடையூறும் தடைக்கல்லும் போராட்டமும் குழப்பமும் வஞ்சகமாய் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தேவன் மனுஷ வித்துக்கும் மிருக வித்துக்கும் விதைக்கு போடுகிறதை பார்ப்பீர்கள். இந்த தேவனுடைய வசனம் இன்னைக்கு இந்த இரவுக்கு ஒரு ஜெபத்துல வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. யார் யார் ரொம்ப கவனமா உண்மையும் உத்தமமா இந்த சத்தியத்தை கேட்டீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், அவர் சொன்ன இந்த நல் வார்த்தை, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு நாளை வர பண்ண போகிறார், உங்களுக்கு நேரத்தை வர பண்ண போகிறார், உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வர பண்ண போகிறார். அது அப்படியே நிறைவேற போகிறது. இந்த அபிஷேகம், இந்த தேவ செய்தி நான் கொடுக்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு ஆனந்த தைலம், ரொம்ப அழகானதும் அருமையுமான ஒரு ஆனந்த தைலம் அப்படி நல்ல வாசனை வீசுகிறதை என் மூக்கினாலே நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆனந்த தைலத்தின் வாசனையானது திருமண விழாவிலே எல்லார் தலையிலும் தெளிக்கிற சென்ட்டை போல அல்லாமல் அதை விட ஒரு மகிமையான நறுமண தைலமாய் ஒரு அழகான பூன் தோட்டத்தில் நுழையும் போது அதிலிருந்து வருகிற அந்த நறுமண தைலத்தின் வாசனையை போல அருமையான வாசனை இப்ப வீசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஜபத்தோடு இந்த செய்தியை கேட்கிறவர்கள் யார்? ஆண்டவரே, நாட்கள் எனக்கும் வர வேண்டும் என்று கேட்கிறவர்கள் யார்? ஆண்டவரே, இந்த வசன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார்? ஆண்டவரே, சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் யார்? ஆண்டவரே, நீர் மனுஷ வித்தினாலும் நீர் மிருக வித்தினாலும் விதைக்கிறவர், அதை நீர் செய்யும் என்று சொல்லுகிறவர்கள் யார்? அவர்கள் எல்லா வீடுகளுக்குள்ளும் இந்த அருமையான நறுமண வாசனையை, அனந்த தைலத்தின் அபிஷேகத்தை இன்றைக்கு ராத்திரியிலே கர்த்தர் அனுப்புகிறார். அது உங்க வீடுகளை வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களை தொடுகிறது. நாட்கள் வரும் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கான நாளை வர பண்ணுகிறார். இதோ அது நடக்கவும் நிறைவேறவும் போகிறது. தேவனுடைய வசனம் அப்படியே சம்பவிக்க போகிறது. நாம் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரே இறங்கி செய்திக்கு முன்பாக நல்ல ஆலோசனை கொடுத்து
ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் போது கண்ணீரோடு ஜெபிக்க வைத்து எல்லாம் நேர்த்தியாய் நடத்தினவே, கிருபையுள்ள உம்முடைய நிறைவேறப் போகிற தீர்க்க தரிசன வசனத்தை சொல்லி இருக்கிறேன். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அப்படியே நடக்க போயிருக்காங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் அனந்த தைலம் நிறைய வீடுகளை நிறைத்தது, நிறைய பேருடைய தலைகளை நிறைத்தது. இனி இவர்கள் அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருக்கட்டும். இவர்கள் அடிக்கடி ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். இனி இவர்கள் வாய்களிலிருந்து வசனங்கள் வந்து கொண்டே இருக்கட்டும். இனி கர்த்தருடைய மகிமையும் மேகமும் இவர்களை நிறைத்து கொண்டே இருக்கட்டும். இவர்கள் பூமியில் இருந்தாலும் பூமிக்குரியவர்களாய் இராதபடி வானத்துக்குரியவர்களாய் மட்டுங்க ஆண்டவரே. அந்த நிலைமை, அந்த வானத்தின் மேனி சூட்டப்படுவதாக. இரவில் அல்ல நித்திரைத்தார். நாளை அதிகாலையில் இருக்கிற அருமையான அந்த இருட்டோட ஜபத்துல கலந்து கொண்டு அதிகாலையிலேயே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அதிகாலையிலேயே வசனங்களை பெற்றுக்கொள்ள தயையும் இறக்கம் பாராட்டும். குடும்பமாய் கூட்டமாய் கொண்டு வரோம். காலையிலேயே வல்லமை பெற்றுக் கொள்ளட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.